சொல்லிட்டு இந்த 4 வருஷமும் இந்த பாட்டை உயிரோடு இருக்கே, அதனால நான் எவ்வளோ நாள் அந்த பாட்டெல்லாம் ஐசியூக்கு எடுத்துட்டு ஐசியூவில் வென்டிலேட்டரில் வச்சுட்டு இருந்தேன் அந்த பாட்டெல்லாம். What is that expectation Shankar sir had in எனக்கு ரஹ்மான் மாதிரி ஒரு சவுண்ட் வேணும், எனக்கு அவர் அந்த படத்தில் எப்படி பண்ணார், இந்த மாதிரி கொண்டு வாங்க. கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய், சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட். ஸோ பாய்ஸ்லேருந்து அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும் எனக்கு நடிப்பு வராதுன்னு அவருக்கு தெரியும். ஹி கம்ப்ளீட்லி நோஸ். நான் நடிகனா இல்லையான்னு அவருக்கு தெரியாதா, நான் பயங்கரமா நடிப்பேன், அது அவருக்கு தெரியும். பயங்கர சேலஞ்சிங்கா இருக்கு அவருக்கும். எஸ் ஜே சூர்யா சாருக்கும் பயங்கர ஒரு தக்கான மூமெண்ட்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. நீயா நானா, மிஸ்டர் பரத் மாதிரி நிறைய மேட்டர்ஸ்லாம் இருக்கு. Songs what you are hearing today was composed in 2021. I wanted to but it's working on 2025 also. And it will also work in 2030 also, maybe 35 also. Maybe தெரியல, அதுக்குள்ள ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியே வச்சுட்டா பாட்டு கெட்டு போயிடும். ஐசியூல வென்டிலேட்டர்ல வச்சிட்டு இருந்தேன் அந்த பாட்டெல்லாம். ஃபர்ஸ்ட் சாங் கம்போஸ் பண்ணதே தோப் தான். அண்ட் தோப்னு ஒரு வார்த்தை சொன்னார் ஸ்கிரிப்ட்லேயே. அவர் அந்த தோப்பு வார்த்தை இருக்கு, ஏன்னா படத்தோட ஸ்கிரிப்ட்லேயே வரும். என்ன இப்போ தமிழ் மியூசிக் வச்சுட்டு நாளைக்கு இந்த படத்தில் ஏன் ஏஆர் ரஹ்மான் இல்லைன்னு யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுல்ல. எனக்கு ரஹ்மான் மாதிரி ஒரு சவுண்ட் வேணும், எனக்கு அவர் அந்த படத்தில் எப்படி பண்ணார், இந்த மாதிரி கொண்டு வாங்க. அந்த ஷோல வந்து அவர் விட வேணாம், முன்னாடியே விஷுவலா எதுவும் விட வேணாம், சாங் விட்டுருங்க, விஷுவலா நான் வந்து படத்துல பார்க்கட்டும். ஏன்னா பிகாஸ் அஞ்சலி ஹஸ் poured so much of life to the film. ஏன்னா அவங்களுக்கு நல்ல பேர் வரும் படத்துல. சோ அவங்களுக்கு அவார்ட்ஸ்லாம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் தான் சொன்னேன். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் துறைப்பாக்கத்தில். இந்தியா கிளாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கர் நந்தினி அரவிந்தன் ஹியர். சோ இன்னைக்கு நான் யார் கூட இருக்கேன் அப்படின்னா தி பிளாக்பஸ்டர் தமன் அவர்கள். சூப்பர். சோ கேம் சேஞ்சருக்காக வந்திருக்கோம். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். எப்படி வந்து இந்த ப்ரெஷரை வந்து நீங்க ஹேண்டில் பண்றீங்க நான் கேட்டே ஆகணும். பிகாஸ் நாங்க கிட்டத்தட்ட கடந்த ஒரு 6-7 மணி நேரமா இங்கதான் நாங்க இருந்தோம் உங்களோட ஸ்டுடியோல. இட்ஸ் பீன் லைக் யூ ஹவ் பீன் ஜக்லிங் பிட்வீன் ஆர்ஆர் ரீரெக்கார்டிங், லைக் கேம் சேஞ்சர் ஒரு பக்கம் போகுது, இன்னொரு பக்கம் டாக்கு மகாராஜாக்கு போகுது அப்படின்னு கேள்விப்பட்டோம். How are you handling this pressure? First, I wanted to know that. ஒரு ஆர்டிஸ்டா நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன் சார். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். சில பேர் நம்ம ஐகானிக், சில பேர் ஐகான்னா வச்சுப்போம் நம்ம பிரெயின்ல. நான் வந்து என்னோட ஸ்டுடியோல பார்த்துருப்பீங்க, வெளியே தோனி இருக்காரு, அவர் தான் தலை தான் நம்மளுக்கு எல்லாமே. கிரிக்கெட் தோனி தான். தோனியோட அவரோட அந்த காம்னஸ், கேப்டன் கூல், அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில 1 ஓவர்ல 11 ரன் அடிக்கணும், அதுலயும் பயங்கர கூலா ஜாலியா ஜெயிச்ச அப்புறம் ஒரு குதிச்சார் பயங்கரமா. அந்த மாதிரி அவர் என்ஜாய் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் கேப்டன் கூல், அந்த மாதிரி ஜஸ்ட் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். So you enjoy it? Yeah, I enjoy it. Absolutely. Absolutely. If you don't enjoy it, if you don't love it, no, you will strain it. Definitely. Yeah. So it adds on to your pressure, BP எல்லாம் வந்துரும். ஆமா. So if you do something with your love, no. So நான் வந்து கிட்டத்தட்ட 17 மணி நேரம் ஆச்சு தூங்கி. Do I look like? No. Yeah. So because I love my profession. That's it. Awesome. You look like an energy bomb. இது என்ன டைம்ல நம்ம எடுக்கறோம்னு மக்களுக்கு கூட தெரியாது. இது midnight of course. But you still look very energetic, very happy, right? Very nice. Okay sir, so இப்போ வந்து transitioning to the game changer. So இதுதான் வந்து இப்போ மெயினா இப்போ எல்லா மத்தியிலயும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதுவும் தமிழ் and தெலுங்குல அப்படியே it's just firing up. So இப்போ basically நான் நினைச்சு பார்க்கும்போது many years back as an intro வந்து பாத்தீங்கன்னா சங்கர் சார் படத்துல நீங்க வந்து ஒரு டெபியூ ஆக்டரா வந்து நீங்க நடிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு கட்டிங் தேர் அண்ட் கமிங் ஹியர் கேம் சேஞ்சருடைய சங்கர் சார் படத்துடைய மியூசிக் டைரக்டர். நான் வந்து சங்கர் சாரோட அசோசியேட்ஸ்லாம் எனக்கு பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். மதி ஆகட்டும், அறிவழகன், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து எனக்கு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அட்லி சார் எல்லாமே they are all very close friends. ஈரம்ல இருந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். பட் எல்லாருமே வந்து சங்கர் சார் சொல்லுவாங்க தமிழ் பயங்கரமா பண்ணிருக்கான், தெலுங்குல கலக்குறான், தூக்குடு. எனக்கு சங்கர் சாருக்கே தூக்குடு, பிளாக் பஸ்டர் பாட்டு, இந்த சரைனோடு பாட்டு, அல்லு அர்ஜுன், அலா வைகுண்டபுரம், இதெல்லாம் பிருந்தாவனம், அப்புறம் நிறைய படம், ரேசுகுரம், சினிமா சிப்பிஸ்த மாமா, இந்த பாட்டுலாம் நாங்களாம் சங்கர் சார் பார்ட்டில ஆடுவோம். சங்கர் சார் பர்த்டே பார்ட்டி. ஏன்னா சங்கர் சார் வந்து பார்ட்டி பர்சன் சொல்ல முடியாது, ஆனா எல்லாத்துலயுமே 100% ஃபுல்லா ஒன்னு கவனம் வச்சாருன்னா அது 100% ஃபுல்லா இருப்பாரு. இப்போ தமனோட பேசணும்னா என் கூட 100%
குவாலிட்டியா அந்த கான்வர்சேஷன் குவாலிட்டியா இருக்கும். ஸோ சங்கர் சாரோட குவாலிட்டி அதான். இப்போ அவர் வந்து அந்த 100% இப்போ இன்னைக்கு ஆந்திரா சாப்பாடு சாப்பிடணும்னா அது எங்க இருந்து சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், 200% ஒரு பெஸ்ட் சாப்பாடா சாப்பிடுவாரு. இது பாய்ஸ் அப்போ கூட இங்க சென்னையில எங்க பெஸ்ட் பிரியாணி கிடைக்கும் அங்க இருந்து தான் பிரியாணி வரும். ஸோ அந்த மாதிரி we learned some aesthetics, how to live life, how to enjoy life, how to celebrate life. இதெல்லாம் சங்கர் சார் கிட்ட பார்த்தோம். அதுதான் அவரது லார்ஜர் தென் லைஃப் இருக்கும். படம் எல்லாமே ஒரு ஷார்ட் வச்சாலே அதோட எஸ்தெட்டிக்ஸ் ஃபுல்லா இருக்கும். ஸோ சங்கர் சார் இஸ் லார்ஜர் தென் லைஃப் ஃபார் அஸ். ஸோ பாய்ஸ்ல இருந்து அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும் எனக்கு நடிப்பு வராதுன்னு அவருக்கு தெரியும். he completely knows. ஜென்டில்மேன், காதலன், இந்தியன், ஜீன்ஸுக்கு அவருக்கு தெரியாதா நான் எப்படி நடிப்பேன், நான் நடிகனா இல்லையான்னு அவருக்கு தெரியாதா? நான் பயங்கரமா நடிப்பேன், அது அவருக்கு தெரியும். பயங்கரமா நடிப்பேன், அது அவருக்கு தெரியும். ஸோ அதெல்லாமே அவருக்கு தெரியும். பட் he wanted that kind of characters. He don't want people, professional actors for the film. He wanted people in that age. ஸோ அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆனா அதான் நான் நிறைய பண்ணேன். லாஸ்ட் அமெரிக்கா போகும்போது கூட இன்டர்வியூல சொன்னேன், நான் டான்ஸ் ஆடுவேன். ஏன்னா எல்லா பாட்டும் நான் ஒர்க் பண்ணியிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எங்க இந்த டெம்போல இப்படி மாறணும், இதுக்கப்புறம் இப்படி மாறணும், டான்ஸ் ஸ்டெப் மாறணும், இதெல்லாம் பண்ணுவேன். ஆனா ஆடுறதே தெரியாது கேமரால. நம்ம பாடி ப்ரொஃபைல் அப்படி, அது நம்ம ஆடினாலும் தெரியாது. ஆனா ஆடுறேன்னு எனக்கு தெரியும், பட் ஆனா கேமரால அது உழுகாது. லைவ் கண்ணுக்கு தெரியறது வேற, கேமரால கேப்சர் ஆடுறது வேற. ஸோ அவர் சொல்லுவார், ஃப்ரேமை கெடுக்காத வந்துருன்னு. ஸோ அவரும் ராஜுவும் சேர்ந்தாருன்னா, ராஜு சுந்தரம், அவர் 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு ரகுலா தான், பயங்கர ரகுலா அப்படி இருக்கும். நாங்க பாய்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஆக்சுவலி அவங்க தான் பாய்ஸ், ரியல் பாய்ஸ். சங்கர் சார், ராஜு சுந்தரம் அவங்க தான் அந்த படத்துல பாய்ஸ்ல அவங்க தான் யங்கஸ்ட் இன் ஏஜ், இன் ஆக்சஸிங் அஸ், இன் ரீடிங் அவர் மைண்ட்ஸ். you need to know. So அது வந்து the balance சங்கர் சார் has is so big. பாய்ஸ்ல வந்து நான் வந்து எனக்கு நடிக்கணும், பெரிய நடிகன் ஆகணும், அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐ ஜாயின் பாய்ஸ் பிகாஸ் எனக்கு அதுக்கு முன்னாலே 15 வருஷம் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. லைக் ஐ ஜாயின் அட் ஏஜ் ஆஃப் 9 வித் பாலகிருஷ்ணா சார் படத்துல, பைரவ தீபம்னு ஒரு படத்துல தான் ஐ ஸ்டார்டட் மை டூயிங் ரெக்கார்டிங். அது 30 ரூபாய் சேலரியில, அது மை ஃபாதர் டுக் மீ டு த ரெக்கார்டிங். ஸோ அப்போ இருந்து ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஃபார் ஃபிலிம்ஸ். ஸோ பாய்ஸ் நடிக்கும்போது அவர் 17 years old. ஸோ அப்போவே எனக்கு ஒரு 9 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இண்டஸ்ட்ரியில். ஃபார் மீ பாய்ஸ் வாஸ் டு ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் சங்கர் சார்னா அவ்வளோ பெருசு, பிரம்மாண்டம். ஏன் ரகுமான் சார்னா அவ்வளோ, ரவி கே சந்திரன் ஏன் இவ்வளோ பெரிய கேமராமேன், சாபு சிறில் இவ்வளோ பெரிய ஆர்ட் டைரக்டர், ஹேமரத்னம் சார் எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர், இவங்க எல்லாமே ஒரு படம் எப்படி பண்றாங்க, இது எப்படி, நான் அவ்வளவுதான் நினைச்சேன். நான் பெருசு அது நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்பலாம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ஃபேஸுங்க. இதெல்லாம் வந்து சங்கர் சார் படத்துல நடிக்கும்னு யாருமே நினைச்சு பார்க்கல. நான் ஒரு அஞ்சலி பாப்பா மாதிரி என்னோட பில்டிங், ஐ ஸ்டே இன் ஒன் அஞ்சலி படம் பார்த்துருக்கீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும் என்னோட பில்டிங். 10 story பில்டிங், 60 ஃபிளாட், ஒரு ஃப்ளோருக்குள்ள 6 ஃபிளாட், ஃபுல்லா பசங்க தான், ஃபுல்லா பசங்க பொண்ணுங்க. அது ஒரு ரகல தான் அந்த பில்டிங்கு. அது ஒரு பார்ட்டி நடந்தாலும் சரி, சின்னதா அப்படி இருக்கும். ஐ அம் டாக்கிங் அபௌட் மை அந்த டைம்ல, பாய்ஸ் டைம்ல சொல்றேன். எக்ஸாக்ட்லி அந்த டைம்ல எப்படி இருக்கும். ஸோ எல்லாருக்கும் சைக்கிள், அது பார்க்ல கிரிக்கெட் அப்படி இருக்கும். யாருமே நம்பல. நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து, மச்சான் இந்த மாதிரி சங்கர் சார் படத்துல ஒன் ஆஃப் த ஹீரோஸ் பாய்ஸ்ல எனக்கு போய் சொல்ல. ஏன்னா சின்ன வயசுல வந்து நான் வந்து எங்க அப்பா ட்ரம்மரு, எங்க அப்பாவோட சிஷியன் தான் சிவமணி சார். ஸோ நான் சொல்லுவேன், இப்போதானே சிவமணியை பார்த்து வந்தேன், நிஜமாவே பார்த்துருப்பேன், ஆனால் நம்ப மாட்டாங்க. ஸோ என்ன ஆச்சு, நான் சொல்றது எல்லாமே இவன் போய் தான் சொல்றான் அப்படின்னு ஆச்சு. ஸோ இந்த பொய்யே வந்து பயங்கரமா சொல்ல ஆரம்பிச்சேன். ஏன்னா கங்கைமரன் பார்ட்டியில நான் ஒரு ட்ரம்மரா இருந்தேன். ஸோ அப்போ வந்து நாகப்பட்டினத்துல கச்சேரி நடக்கும். இங்க நாகப்பட்டினத்துல கச்சேரி நடந்தா நான் சிங்கப்பூர் போயிட்டு வரேன்னு சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. மச்சான் சிங்கப்பூர்ல கான்செர்ட், ஒரு படத்துல சூர்யா படத்துல அவர் சொல்லுவாரு, எனக்கு நாளைக்கு அமெரிக்கா போறேன், அங்க இருந்து அப்படியே எனக்கு இதுல கச்சேரி, அதே மாதிரிதான் அந்த புருடா கதை தான். அது ஆல்ரெடி நாங்க ரியல் லைஃப்லயே பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸோட. மச்சான் அப்படி நாகப்பட்டினத்துல தான் கச்சேரி இருக்கும், நாகர்கோயில்ல. ஆனா நான் சிங்கப்பூர் போயிட்டு வரேன் மச்சான், இதனால எனக்கு செலவு ஜாஸ்தியாச்சு. கச்சேரியில் எனக்கு வருது 500 ரூபாய் தான். ஆனா இறங்கி எங்க அம்மா நானான்னு ஒரு கடை இருக்கு, அம்மா நானா எங்க ராஜானபுரத்துல, அங்க வந்து இந்த அப்ராட் ஸ்ப்ரே எல்லாம் வைப்பாங்க.
அதெல்லாம் வாங்கிட்டு போகணும்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு. முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் இருப்பாங்க. அவங்க நம்பினா போதும் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஸ்ப்ரே வாங்கி அண்ட் வரதே 500 ரூபாய் தான். அதுல ஒரு 150 ரூபாய் போயிடும். அது கேவலம். அது வந்து அந்த பொய்யை வந்து உண்மையை சொல்லு. ஆனா இது வந்து நீங்க எந்த இன்டர்வியூல சொல்லிருக்கீங்களா? சொன்னதுல சூப்பர். இது எக்ஸ்க்ளூசிவ். சோ அந்த 150 ரூபாய் இதெல்லாம் அந்த செலவு. சோ இவங்க அவன் நம்ப வச்சு அப்படி போய் சொல்றது அவங்களுக்கு அப்புறம் தெரியும். ஏன்னா அந்த நாகர்கோயில் ஷோ வந்து ஏதோ ஒரு டிவிலயோ எங்கேயோ வரும். நான் அப்படியே வாட்ஸ்அப்ல பார்ப்பாங்க, டேய் சிங்கப்பூர் போறேன்னா நாகர்கோயில் பண்ணிருக்க கட்சி. ஸோ அந்த மாதிரி எப்படி போய் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் போய் தானே அப்படின்னு சொல்லி. ஸோ இது பாய்ஸ்ல கூட நம்பல. டிக்டாக்னு ஒரு கடை இருக்கு ராஜாமண்டபம். ஐ எம் நந்தனம் பாய். நான் நந்தனம் பாஸ்டன் ஸ்கூல்ல தான் படிச்சேன்னு ரெக்கார்டு இருக்கு. ஆனா நான் எதுவும் படிக்கல. ஸோ நான் வந்து 5th டிஸ்கண்டினியூ. அதுக்கப்புறம் படிக்கல. எனக்கு மேக்ஸ் இந்த அல்ஜிப்ரா ஜுவாலஜி அல்ஜிப்ரா இந்த ஜுவாலஜி இந்த பாட்னி இதெல்லாம் செடி மரம் அது எப்படி வளர்க்கணும்னு தெரியும். இது ஏன் நான் கத்துக்கணும் இதுக்கு வீட்டுல ஒண்ணு சொல்லலையா உங்களுக்கு? எல்லாம் சொல்ல காட்ஸ் கிரேஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு. அது அந்த சின்ன வயசுல இருந்தா எங்க அப்பா வந்து என்ன நிறைய பர்த்டே பார்ட்டிக்கு போய் கூட்டு போய் வாசிக்க வைப்பாரு. ஆமா அந்த பர்த்டே பார்ட்டில ஒரு கேக்கோட ஒரு 50 ரூபா 100 ரூபாய் கொடுப்பாங்க. ஃபேமிலிஸ் பெரிய பெரிய ரிச் ஃபேமிலிஸ் ரிச் பர்த்டே பார்ட்டிஸ்க்குலாம் போய் ட்ரம்ஸ் வாசிக்கிறது. அஞ்சலி பாட்டு பாஷா ஆட்டோக்காரன் இதெல்லாம் பயங்கரமா ட்ரம்ஸ் வாசிப்பேன். நீங்க எத்தனை வயசுல எந்த வயசுல இருந்து நீங்க ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பிச்சீங்க? ஏஜ் ஆஃப் ஐ திங்க் 5 or 6. ஓகே. I started foot tapping. அது எங்க ஃாதர் கண்டுபிடிச்சு இவனுக்கு ஏதோ ட்ரம் சென்ஸ் இருக்கு ரிதம் சென்ஸ் இருக்கு. எங்க அப்பாவும் ட்ரம்மர் தான். ஸோ ரிதம் சென்ஸ் இருக்கு இவனுக்கு கொஞ்சம். அவனுக்கு அப்புறம் எனக்கே அந்த வயசுல சின்ன வாக்மேனு அதெல்லாம் வாங்கி கொடுத்து என்ன பயங்கரமா என்கரேஜ் பண்ணாரு. அவரு நான் படிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா நான் ட்ரம்ஸ் வாசிக்கிறது ரசிப்பார். எப்படி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து காமிப்பாரு. டி ராஜேந்தர் சார் நானும் சிம்புலாம் நிறைய கிளாஸ்க்கு போயிருக்கோம். பியானோ கிளாஸ்லாம் சேர்ந்து போயிருக்கோம். ஸோ டி ராஜேந்தர் சார் வீட்டுக்கு வருவார் காட்டுவார் பையனும் வாசிக்கிறான். ஆனா அவர் போனவரே படின்னு வர ஃபாதர்ஸ். ஆனா நீங்க வந்து 5th அப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணீங்க சொன்னீங்களா? அதுக்கு அப்புறம் ஃபுல்லி மியூசிக்கல் ஜர்னி தான? ஆமா. ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. ஐ லாஸ்ட் மை ஃாதர் தட் டைம். ஸோ அது எனக்கு வந்து ப்ரொஃபஷனலா லைஃப் மாத்திடுச்சு. ஸோ என்ன நான் ஹாபியா ஜாலியா பண்ணிட்டு இருந்தேனோ that became profession for me. ஸோ அப்புறம் எங்கள் அப்பா இறந்த எல்ஐசியில் எனக்கு காசு வந்தது. 60,000 rupees அப்போ வந்தது. இது ஐம் டாக்கிங் அபவுட் 95. அப்போ எங்கள் அம்மா என் தங்கச்சிக்கெல்லாம் சேர்த்து வைக்காம எனக்கு எக்யூப்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டான். இவன் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவான்னு எங்கள் அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கையை நான் வந்து இன்னி வரைக்கும் காப்பாற்றிட்டு அவ்வளோதான். ஸோ அந்த 50,000-60,000 ரூபாய் ஆக்சுவலி எங்கள் தங்கச்சி ஸ்கூல் ஃபீஸ்க்கோ இல்லைன்னா எங்கள் சேவிங்ஸ்க்கோ இல்லைன்னா அவங்க யூசேஜ்க்கோ. She was like 34 that time. She could have married again. So many things. But எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு she stood for me. என் தங்கச்சியும் ஊரில் புட்டபர்த்தியில் சாய்பாபா கிட்ட அவங்க காஸ்டில் சேர்த்து விட்டு she entirely sacrificed their life for me. ஸோ இன்னைக்கு வந்து ஐம் கிவிங் பேக் everything to my mother. அவ்வளோதான். இன்னைக்கு அவங்க என் குழந்தை ஆயிட்டாங்க. So this is how I came through. So I have the basic responsibilities. நம்ம என்ன எங்க நம்ம எகர்னாலும் ஃளைட் லேண்ட் ஆயே தான் ஆகணும். கிரவுண்டடா இருக்கலாமே அவ்வளவுதான் லைஃப். வெரி நைஸ். So we started with boys and game changer. So இப்போ வந்து what is that expectation Shankar sir had in you? அதாவது என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு வச்சாரு ஃபர்ஸ்ட்? இது வந்து he is very brilliant. He knows what to expect. எந்த ஃப்ரூட்ல இருந்து என்ன ஜூஸ் வரும்னு அவருக்கு தெரியும். அவர் வந்து ஒரு காயா இருக்கிற பருத்து வந்து ஜூஸ் எடுக்க அவருக்கு தெரியும். So he knows what an experience. என்ன நம்மலாம் சும்மா ஒரு பாட்டு ஹிட் ஆயிக்க முடியாதுல்ல. சும்மா ஒரு பாட்டுலாம் ஹிட் ஆகாது. ஒரு மியூசிக் டைரக்டர் மட்டும் கம்போஸ் பண்ணா ஹிட் ஆகாது பாட்டு. ஐம் சொல்றேன் நான். ஏன்னா பிகாஸ் as we know how it works, how it channelizes. ஏன்னா ஒரு டைரக்டர் நினைச்சாருன்னா ஒரு சூப்பர் ஹிட் சாங் கூட ஃப்ளாப் ஆக்கிடலாம். இது வேணாம் எடுத்துடலாம் அவருக்கு பிடிச்ச. ஸோ ஏன் சங்கர் சார் பாட்டு மட்டும் ஹிட் ஆகுது? ஏன் சங்கர் சார் ஆல்பம் மட்டும் ஜெகதீரமா இருக்கு? ஏன் வந்து புதுசா இருக்கு சவுண்ட்? பிகாஸ் இஸ் பிரெயின் ஒர்க்ஸ் லைக் மேஜிக். சோ மெனி. இந்த இன்டர்வியூ இப்படி எடுக்க விட மாட்டார். எல்லாமே பார்ப்பாரு. என்னெல்லாம் எக்ஸ்ட்ராவா இருக்கு, இதை தூக்கிடுங்க, அதை எடுத்துருங்க, இதெல்லாம் இருக்கு. அந்த பிளாக் கிளாத் ஏன் அசிங்கமா இருக்கு, அங்க ஏதோ பண்ணுங்க. சார் இப்ப இங்க இருக்காரா? இல்ல நான் சொல்றேன். நான் இப்படி சிம்பிளா நடக்காதுன்னு. So he is so particular about what people have to see, what they have to hear. So his connection between the eye and ear are very strong. And he is a very very strong person. So think இன்னைக்கு என் பாட்டு 2021ல பண்ணிட்டோம். இந்த பாட்டுலாம் all the songs what you are hearing today was composed in 2021. Yes, I wanted to but it's working on 2025 also.
யாரு very futuristic. வெரி ஃபியூச்சர். ஸோ And it will also work in 2030 also, maybe 35 also. மேபி தெரியல, அதுக்குள்ள ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியே வச்சுட்டா பாட்டு கெட்டு போயிடும். Okay, okay, but இல்ல அப்ப கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு சொல்றேன் நான். ஐ அம் டாக்கிங், அவ்வளோ நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்க தேவையில்ல. பட் ஐ அம் டாக்கிங் அபவுட் how why Shankar sir is always head with the song. ராம் அச்சா மச்சா சாங் பத்தி நான் கேட்கும்போது we were like oh my god அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 1000 folk dancers வந்திருந்தாங்க, 10+ ஸ்டேட்ஸ்ல இருந்து folk artists வந்திருந்தாங்கன்னு சொன்னாங்க, 900 tracks இருந்துச்சுன்னு சொன்னாங்க. Please tell us about that. இந்த பாட்டுக்கு அந்த ஒரு சைஸ் அது Massiveness வேணும் வேணும். பேசிக்கா டே 1ல இருந்து we have decided. ஆனா இந்த ஹோல் ஃபோக் குரூப் வந்து ஆர்கனைஸ் பண்ணது சங்கர் சார் தான். அவர் வந்து என்ன நினைச்சாரு, இந்த ஃபோக் குரூப் எல்லாம் கேட்கலாம், அவரு படத்துல ஃபிலிமிங்க்கு கூட he planned it as well as சவுண்டா வந்தா ஓகே, இல்லைன்னா வேண்டாம், இல்லைன்னா நீங்க இந்த சவுண்ட்லாம் வச்சுட்டு நீங்க ஏதோ கிரியேட் பண்ணி கொடுத்தாலும் ஓகே. பட் he is shell shocked. இந்த சவுண்டை நான் எப்படி இந்த ராமச்சால கொண்டு வரேன்னு அவர் நினைச்சு கூட பார்க்கல. that he was like amazed. that because என்ன இப்போ தமிழ் மியூசிக் வச்சுட்டு நாளைக்கு இந்த படத்துல ஏன் ஏஆர் ரஹ்மான் இல்லைன்னு யாரும் கேள்வி கேட்க கூடாதுல்ல. அதுல ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங், லைக் பிகாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் நாட் தட் ஐ எம் அ கிரேட் கம்போசர் ஆர் ஐ நோ எவ்ரிதிங் அபவுட் திஸ், பட் ஐ நோ வாட் ஒர்க்ஸ், ஹவு டு. ஒரு சங்கர் சார்னா அவர் கண் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணது அந்த பாட்டுல, அவர் காது என்ன கேட்கணும்ன்றது ஐ நோ பிகாஸ் ஆஃப் த ஜர்னி ஐ வென்ட் த்ரூ ஹிம். பாய்ஸ்ல நான் நடிக்கல, ஐ அண்டர்ஸ்டுட் வாட் சங்கர். You were living with him, like அவரோட சென்சஸ்க்கு என்ன வேணும்ங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்க, right? how அவர் எப்படி அந்த பாட்டு ரஹ்மான் சார் கிட்ட வாங்குறாரு, அந்த சைஸ் அவர் எப்படி பெருசாக்குறாரு, அது எப்படி நாகரால வர சவுண்ட் எப்படி இருக்கு, படத்துல ரிலீஸ் ஆகும்போது சவுண்ட் எப்படி இருக்கு. It's all we learned things through experience. We learned through so the years. that helped me a lot while composing. 6 பாட்டுக்கு நாங்க இன்னொரு பாட்டு கம்போஸே பண்ணல. ரிலீஸ் ஆன 8 பாட்டும் ஒரே டியூன் தான், அடிச்ச ஒரே பால் 6 தான். நான் வந்து 2வது டியூனே பண்ணல. எப்படியான்ற அவரே கேள்வி கேட்டார், எப்படியா ஃபர்ஸ்ட் டியூன்லயே கலக்கிற எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவர் வெரி ஹாப்பி வாஸ் பிகாஸ் ஐ வாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஹிம் ஸோ மச். ஸோ நான் எங்கேயுமே ஐ டென்ட் ஃபெயில் திங்ஸ். ஐ நோ த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ நோ சங்கர் சார் இஸ் லீவிங் ரஹ்மான் சார் அண்ட் கமிங் அண்ட் ஹவு ரெஸ்பான்சிபிள் ஐ ஷுட் பி. இது வந்து ஒரு ப்ரெஷர் தானே அது உங்களுக்கு கிட்டத்தட்ட? ப்ரெஷர் தான், பட் ஆனா மோர் தென் அ டைரக்டர் he was like a great friend with me. that was helping me. அவர் எங்கேயுமே சங்கர்னு காட்டிக்கல என் கூட. தட்டி கொடுத்து வேலை வாங்க. ஓ நாட் தட்டி கொடுத்தோ இல்லோ என்னமோ, பட் we enjoyed the journey. பயங்கரமா இருக்கே, வா இன்னைக்கு என்ஜாய் பண்ணலாம், அந்த மாதிரி தான் we enjoyed the life. It doesn't stress me that எனக்கு ரஹ்மான் மாதிரி ஒரு சவுண்ட் வேணும், எனக்கு அவர் அந்த படத்துல எப்படி பண்ணாரு இந்த மாதிரி கொண்டு வாங்க. அவர் எங்கேயுமே அந்த ஸ்ட்ரெஸ் எனக்கு கொடுக்கவே இல்லை. அவர் வந்து he just hugged me in all the times when we were composing, and that gave me lots of energy. And Shankar sir's family also is so close to me. Ishwari ma'am, Aditi, Shankar sir pasanga ellarume is very close to me, so I understand them a lot. So it's not like I'm doing only for Shankar sir. Right. There is lots of responsibility. இந்த 4 வருஷமும் இந்த பாட்டை உயிரோட இருக்கே, அதனால நான் எவ்வளவு நாள் அந்த பாட்டெல்லாம் ஐசியூக்கு எடுத்துட்டு ஐசியூல வென்டிலேட்டர்ல வச்சிட்டு இருந்தேன் அந்த பாட்டெல்லாம். சீரியஸ்லி ஐ வாண்டட் டு ஆஸ்க், எப்படி சார் அது கோவிட் காலத்துல ஆரம்பிச்சீங்க நீங்க? ஆனா அந்த டைம்ல வந்து எவ்வளவு பிரஷர் இருந்திருக்கும். பிகாஸ் அதாவது நான் சொல்றது மென்டலியா இருந்தாலும் பிசிக்கலியா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. எப்படி அது ஒர்க் பண்ணீங்க? தட் கோவிட் லைக் பயங்கரமா ஹெல்ப் பண்ணுச்சு எங்களுக்கு. நம்ம நிறைய பேசணும். 2021ல மார்ச் 8 தான் கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணோம். 2021 டிசம்பர் 8ல 6 பாட்டும் முடிஞ்சு ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சு போச்சு. we finished all the songs. மார்ச்ல இருந்து டிசம்பருக்குள்ள எல்லா பாட்டும் முடிச்சிட்டோம். 20 ஏன்னா சங்கர் சார் ஃபர்ஸ்ட் சாங்கோட தான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா ஸ்கெடியூல்ஸ் இருக்கியா, பெரிய ஆர்டிஸ்ட் கேரா எல்லாமே பெரிய ஆர்டிஸ்ட், ஸ்கெடியூல்ஸ் இருக்கு. நான் எனக்கு ஏதாவது ஸ்கெடியூல் மிஸ் ஆச்சுன்னா சாங் போயிடணும். ஏன்னா சங்கர் சார் இஸ் மாஸ்டர் ஆஃப் சாங்ஸ். ஸோ அவர் எப்படி சாங்கோட அவரோட அதுதான் டிக்ஷனரி, அவரோட சாங் எப்படி எடுக்கணுன்றது ஒரு பெரிய டிக்ஷனரி நிறைய டைரக்டர்ஸ்க்கு. ஸோ ஐ திங்க் ஸோ அது எனக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கல. பட் எவ்ரி சாங்லயும் ஐ க்ரோட் மை கான்ஃபிடன்ஸ் க்ரோ ஆச்சு. சங்கர் சார் கரெக்டா நம்மள அது ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும்ல, இவரோட என்ன வேணா பண்ணலாம், என் வாழ்க்கையில என்ன வேணா எப்படி வேணா பண்ணலாம் அந்த மாதிரி gave that space to me. நம்ம நிறைய சவுண்ட் பத்தி பேசுறோம் சார். இதுல வந்து இந்த வெர்ஷன்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் அத பத்தி சொல்லுங்க. என்ன மாதிரி வெர்ஷன்ஸ்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு? ராமச்சா சாங் இஸ் வெரி EDM-ish, folkish. பாட்டுல EDM சவுண்ட்ஸும் இருக்கு, சேம் டைம் அந்த ஃபோக் ட்ராக்கையும் உள்ள கொண்டு வந்துட்டோம். Hairana was very difficult for us to go to that world which was not seen before, because
அந்த இன்ஃப்ராரெட் மோட் இந்த கேப்சர் பண்ணும்போது அவர் ஃபோட்டோஸ்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன், எப்படி அவர் கேப்சர் பண்ண போறாரு. ஸோ அந்த பாட்டில் பார்த்தா ரொம்ப ஃப்ளேம்டு சவுண்ட்ஸ் நிறைய இருக்கும், ரொம்ப பேர்ன்டான சவுண்ட்ஸ் இருக்கும், பட் மெலடிக்கலி ப்ராப்பர்லி இட் வுட் ஹவ் பேஸ்ட். ரொம்ப நாள் கழிச்சு வி பாட் தபலா அகெயின். அந்த வெரி பர்ன்ட் ப்ரோக்ராமிங். அந்த பாட்டு நீங்க டீப்பரா கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, if you put earphones and listen, the song has very deeper sounds inside. There's lots of layers in programming. So because நாளைக்கு நீங்க விஷுவல்ல 70mm ல பார்க்கும்போது the sound matches the infrared mode. It will match the what Shankar's eyes. I need to match the sound with that. அது நாங்க aesthetic picturization-யும் the sound-யும் match பண்ணோம். பட் இன்ஃப்ராரெட்க்கு நான் ஏதோ ஒரு மாதிரி பாட்டு பண்ண முடியாது, EDM ஏதோ பாட்டு பண்ண முடியாது. அந்த சவுண்ட்ஸ், அந்த ஃப்ளேவர்ஸ், அந்த பாட்டு, அந்த பூ எப்படி கலர் மாறுது, அது அப்படியே சாங் கூட கலர் மாறும். ஸோ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் வி ஹவ் இன்ஸ்டால் இன் த சாங். ஸோ அது மேபி யூடியூப்ல பார்க்கும்போது அவ்வளோ நம்ம கண்ணுக்கு ஜென்ரேட் ஆகுது. I think நாளைக்கு 4Kல ஐமேக்ஸ்ல பார்க்கும்போது it will give that great surprise. Like I'm talking about like Avatar மாதிரி. அவதார்ல நம்ம புதுசா lavenders of shades பார்த்தோம், பிங்க் பார்த்தோம். அந்த மாதிரி ஐரானா will have lots of beautiful new colors and transitions. So first time ever இந்த infrared cameras யூஸ் பண்ணிருக்காங்க சொல்லும்போதே எங்களுக்குலாம் வந்து ரொம்ப எக்ஸைட்மென்ட். இப்போ நீங்க வந்து சவுண்ட், அதாவது மியூசிக்கலி அதுல நிறைய விஷயங்கள் நீங்க வர்க் பண்ணிருக்கீங்க சொல்லும்போது இன்னும் எக்ஸைட்மென்ட் அதிகமா இருக்கு. ஏன்னா ஸ்டீரியோல கேட்கறது வேற, 64 or 128 அட்மாஸ்ல வந்து கேட்கிற ஸ்பீக்கர்ஸோட இம்பாக்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஏன்னா சப்வூஃபர்ஸ்லாம் மேல இருக்கு 7.1ல. So it will give you lots of hugging in theater. Yeah. What about the other songs? Like என்னென்ன மாதிரி versions யூஸ் பண்ணிருக்கீங்க sounds? Then the dope was like very challenging for us. Techno ஒரு ஃபர்ஸ்ட் சாங் கம்போஸ் பண்ணதே டோப் தான். இவங்க ஒரு 10 வருஷம் இருந்தாலும் ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கணும், அப்படி ஒரு பாட்டு பண்ணலாம் அப்படின்னு Shankar sir was called. அண்ட் தோப்புன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. ஸ்கிரிப்ட்லயே அவர் அந்த தோப்பு வார்த்தை இருக்கு, ஏன்னா படத்தோட ஸ்கிரிப்ட்லயே வரும். ஆங்கர் தொப்பா போட்டு போகணும், பிகாஸ் த ஹீரோ இஸ் வெரி ஆங்கர் மேன், வெரி ஆங்கர் மேன். சப்புன்னு ஒரு கோவம் வந்துடும். ஸோ அது கேரா சொல்வா, நீ நல்லா ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ஆனா உன் கோவத்தை தான் எப்படி அடக்கணும்னு தெரியல. நான் என்கிட்ட ஒரு மந்த்ரா இருக்கு, தோப்புன்னு ஒரு மந்த்ரா இருக்கு, இதை போட்டு தொப்புன்னு போட்டு போயிட்டே இரு, உனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் தோப்புன்னு சொல்லு, உனக்கு ஏதோ வரும். So dope is dope carries a situations in the film, blended song in the film. Yeah. Okay. And also there's one more song which is like ஒரு நாங்க சினிமால ஸ்கிரீன்ல தான் பார்க்க போறோம், which is a secret song. அது வந்து ஒரு சீக்ரெட் சாங்ல that's the soul of game change. அச்சா, ஓகே. அந்த சோலை வந்து அவர் விட வேணாம், முன்னாடியே விஷுவலா எதுவும் விட வேணாம், சாங் விட்டுருங்க, விஷுவலா நான் வந்து படத்துல பார்க்கட்டும். ஏன்னா பிகாஸ் அஞ்சலி has poured so much of life to the film. ஏன்னா அவங்களுக்கு நல்ல பேர் வரும் படத்துல. அஞ்சலி has done seriously good. சோ அவங்களுக்கு அவார்ட்ஸ்லாம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. நான் தான் சொன்னேன் பிகாஸ் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களோட ஷேட்ஸ் ஆஃப் அஞ்சலி பாப்பீங்க படத்துல. ஆஃப்டர் நான் அவங்க இவ்வளோ பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்தது இல்லை. ஐ திங்க் ஷீ ஸ்போர்ட் லைஃப். அவங்கள பார்த்தாலே ஒரு லைஃப் வருது படத்துல. தட்ஸ் a very nice moment in the film. Okay, so நீங்க வேற ஏதோ இன்னொரு சாங் ஏதோ கிரியேட் பண்றதா இருக்கீங்கங்கற மாதிரி எங்களுக்கு செய்தி வந்துச்சு. கேம் சேஞ்சர் தீம் சாங் ஒன்னு பண்ணிருக்கோம் படத்துல. பயங்கர சேலஞ்சிங்கா இருக்கு. அவருக்கும் எஸ்ஜே சூர்யா சாருக்கும் பயங்கர ஒரு தக்கான மூமெண்ட்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. நீயா நானா மிஸ்டர் பரத் மாதிரி நிறைய மேட்டர்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த நீயா நானா மோட்லாம் இருக்கு. ஸோ அதுக்கு வி பாட் சம் ஒரு ரேப் ட்ராக்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். அது ஆன் த கோல we'll release it. கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். Mr. Gold 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks, let the celebrations begin. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில்.